பாண்டவர்கள் தங்களது 12 காலம் வனவாசம் முடிவடையும் நிலை வந்ததால் அடுத்து அஞ்ஞானவாசத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி கலந்து ஆலோசித்தனர். அப்பொழுது தர்மர், நாம் அனைவரும் அஞ்ஞானவாசம் செல்ல உகந்த நாடு விராட நாடு ஆகும் என்றான். அர்ஜுனன் தர்மரிடம், அண்ணா, தாங்கள் ராஜசூய யாகம் செய்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மன்னர், தாங்கள் எவ்வாறு மற்றொரு அரசனிடம் அடிபணிந்து இருக்க முடியும் என்றான். தர்மர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். நாம் நமது வனவாச பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். நான் துறவு கோலம் பூண்டு கங்கன் என்னும் பெயருடன் மன்னருக்கு ஆசி மற்றும் அறிவுரை கூறும் நிலையில் இருப்பேன் என்றான். அதன் பின் ஒவ்வொருவரும் தங்களுக்கான மாறு வேஷத்தை முடிவு செய்தனர். பீமன் அவர்களிடம், நான் மடைப்பள்ளியைச் சேர்ந்த வல்லன் என்றும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் வல்லபன் என்ற பெயரில் மன்னருக்கு விதவிதமாக உணவை பரிமாறும் படியில் ஈடுபடுவேன் என்றான். அர்ஜுனன் அவர்களிடம், நான் இந்திரலோகத்தில் அரவாணியாக மாறுவேன் என்னும் பெற்ற சாபத்தை அஞ்ஞானவாசத்தில் நிறைவேற்றிக் கொள்வேன். அதனால் நான் பிருக்கண்ணலை என்னும் பெயருடன் அரச குமாரிக்கு இசை, நடனம் போன்றவற்றை கற்றுத்தரும் பணியில் ஈடுபடுவேன் என்றான். நகுலன் அவர்களிடம், நான் குதிரை இலக்கணங்களை நன்றாக அறிந்து வைத்திருப்பதால் தாமக்கிரந்தி என்னும் பெயர் கொண்டு குதிரைகளை பாதுகாப்பாக வளர்க்கும் பணியில் ஈடுபடுவதாக கூறினான். சகாதேவன் அவர்களிடம், நான் மாடுகளை பார்த்து கொள்ளும் பணியில் தந்திரிபாலன் என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவதாக கூறினான். திரௌபதி அவர்களிடம், நான் அரசகுமாரிக்கு ஒப்பனை செய்யும் பணியாளராக சைரந்திரி என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவேன் என்றாள். அதன் பிறகு பாண்டவர்கள் தங்களது ஆயுதங்களை ஒரு பத்திரமான இடத்தில் வைத்தனர். பாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் செல்லும் முன் துர்காதேவிக்கு யாகம் செய்தனர். துர்காதேவி அவர்கள் முன் தோன்றி, உங்களது அஞ்ஞானவாசம் தடங்கலின்றி நடைபெறும் என ஆசி கூறி மறைந்தாள். அதன் பிறகு பாண்டவர்கள் தங்களது அஞ்ஞானவாசத்திற்கான வேஷத்தை பூண்டனர். தர்மர் துறவுகோல் பூண்டு காவியும் கமண்டலமும் ஏந்தி துறவியாக காட்சியளித்தார். தர்மர் துறவுகோலத்துடன் கங்கன் என்னும் பெயருடன் விராட அரசனை சந்தித்தான். விராடனும் துறவியின் நட்பு தனக்கு தேவை என நினைத்து தன்னுடன் இருக்குமாறு கூறினான். அதன்பின் சிறிது நாட்கள் கழித்து பீமன், நான் வல்லன் என்றும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் என்னை சமையல் பணியாளனாக அமர்த்துமாறு கூறினான். தர்மரும் பீமனுக்கு ஆதரவாக பேசியதால் விராடன் சமையல்காரர்களின் தலைவனாக இருக்குமாறு கட்டளையிட்டான். அடுத்து சில நாட்கள் கழித்து அர்ஜுனன் திருநங்கை உருவில் வந்து தன்னை பிருக்கண்ணலை என்று அறிமுகம் செய்து கொண்டான். தான் நடனம், இசை கற்றுக் கொடுப்பதில் வல்லவன் என கூறினான். விடார அரசன் உடனே அரசகுமாரிக்கு நடனம் மற்றும் இசையை கற்றுக் கொடுக்குமாறு கூறினான். அதற்கடுத்து நகுலன் தான் தாமக்கிரந்தி என்றும் தனக்கு குதிரைகள் இலக்கணம் நன்றாக தெரியும் என்றும் யுதிஷ்டிரனின் குதிரைகளை அடக்கிய அனுபவம் உள்ளதாகவும் கூறினான். உடனே விராட அரசன் குதிரைகளை காக்கும் பொறுப்பை நகுலனிடம் ஒப்படைத்தான். அதன்பின் சகாதேவன் விராட அரசனை வந்து சந்தித்தான். தான் தந்திரிபாலன் என்றும் தனக்கு பாண்டவர்களின் பசு கூட்டத்தை கவனித்த அனுபவம் உள்ளது என்றும் கூறினான். விராட அரசனும் பசுக்களை காக்கும் பணியை சகாதேவனிடம் கொடுத்தான். திரௌபதி சைரந்திரி என்னும் பெயருடன் அரசி சுதேச்சனையிடம் அறிமுகம் கொண்டாள். தான் ஒரு வேலைக்காரி என்றும் தனக்கு மொத்தம் 5 கணவன்மார்கள் என்றும் ஒரு சாபத்தில் கணவரை ஒரு ஆண்டு காலம் பிரிந்திருக்க நேர்ந்திருப்பதாக கூறினாள். அரசி சுதேச்சனை திரௌபதியின் அழகை கண்டு வியந்தாள். பெண்ணே, உன் அழகால் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வாய் என அரசி கேட்டாள். திரௌபதி அரசியிடம், அரசியே, தாங்கள் இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். எனக்கு ஆபத்து நேர்ந்தால் எனது கணவன்மார்கள் என்னை பாதுகாப்பர் என கூறினாள். பிறகு தனக்கு பாண்டவர்களின் துணைவி திரௌபதிக்கு ஒப்பனை செய்த பணி அனுபவம் இருப்பதாக கூறினாள். அரசகுமாரியும் தன் பணிப்பெண்ணாக திரௌபதியை ஏற்றுக்கொண்டாள். பாண்டவர்கள் 5வரும் மாறு வேடத்தில் பணியாட்களாக விராட நாட்டிற்கு வந்தடைந்தனர். தங்களின் பணிகளை செவ்வனே செய்தனர். விராட நாட்டில் பண்டிகை தினங்களில் நாடு திருவிழா போல் கோலாகலமாக காட்சியளிக்கும். அச்சமயத்தில் பற்பல விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறும். இவ்வாறு விழா நடந்து கொண்டிருக்கும் போது ஜீமுதன் என்னும் மல்லன் வடக்கிலிருந்து வந்தான். அவன் விராட நாட்டிற்கு வந்திருந்த பல மன்னர்களுடன் போர் புரிந்து எளிதாக வென்றான். போக போக அவனிடம் போரில் ஈடுபட எவரும் வரவில்லை. உடனே ஜீமுதனுக்கு தற்பெருமை தலைக்கேறியது. என்னுடன் போரில் ஈடுபட விராட நாட்டில் எவரும் இல்லையா என ஆணவத்துடன் கூறினான். அவனுடன் போர் புரிய எவரும் முன்வரவில்லை.
இதை கண்டு விராட மன்னன் மனம் வருந்தினான். இதை கவனித்த தர்மர் மன்னரிடம் சென்று, அரசே, சமையல்கார தலைவனாக இருப்பவர் சிறந்த மற்போர் வீரர் என நினைக்கின்றேன். அன்று தங்களிடம் அறிமுகம் செய்து கொண்ட போது தன்னை மல்லன் என்று கூறினான் என்றான். உடனே அரசர் பீமனை அழைத்து ஜீமுதனிடம் மற்போர் புரியுமாறு கூறினான். பீமனும் ஜீமுதனும் போட்டியில் ஈடுபட்டனர். பீமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஜீமுதன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றான். விராட நாட்டு மன்னனும் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். இவ்வாறு பாண்டவர்களின் அஞ்ஞான வாசம் சில மாதங்கள் கடந்து சென்றது. கீசகன் மத்சய நாட்டு அரசன், விராடனின் பட்டத்து ராணி சுதேச்சனையின் தம்பி. இவன் பயங்கர பலசாலி, அந்நாட்டின் தலைமை படைத்தலைவனும் ஆவான். ஒரு நாள் கீசகன் சுதேச்சனையை காண அவளது அந்தப்புற மாளிகைக்கு வந்தான். அங்கு பணிப்பெண்ணாக இருந்த திரௌபதியை கண்டான். ஆஹா, இவ்வளவு அழகா! நான் இது போன்ற அழகை வேறு எங்கும் கண்டதில்லையே என நினைத்தான். திரௌபதியின் மேல் காதல் கொண்டான். திரௌபதியிடம் தன் காதலை தெரிவித்தான். திரௌபதி அவனிடம் நான் திருமணமான பெண் என கூறி மறுத்துவிட்டாள். ஆனால் கீசகன் திரௌபதியை விடாமல் துரத்தி கொண்டே இருந்தான். திரௌபதி கீசகனிடம் தாங்கள் இவ்வாறு என்னிடம் தகாத முறையில் நடக்கக்கூடாது என எச்சரித்தாள். உடனே கீசகன் சுதேச்சனையிடம் சென்று தான் சைரந்தரியை விரும்புகிறேன், அவள் என் ஆசைக்கு இணங்க மறுக்கிறாள், அவளை எனக்கு அடிப்பணிய சொல் என கூறினான். சுதேச்சனை கீசகனிடம், தம்பி, நீ அவளை தீண்டினால் அவளது கணவன்மார்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என எச்சரித்தாள். இதற்கு கீசகன் அஞ்சுவதாக தெரியவில்லை. சைரந்தரியை என்னுடைய மாளிகைக்கு மதுவை கொண்டு வர சொல் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். சுதேச்சனையால் இதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை. சைரந்தரியை அழைத்து கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் செல் என ராணி கூறினாள். சைரந்தரி சுதேச்சனையிடம் கீசகன் தவறாக நடக்க முயல்வதாக தெரிவித்தாள். ஆனால் சுதேச்சனை சைரந்தரியிடம் நீ கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் செல், இது எனது கட்டளை என கூறினாள். சுதேச்சனையின் கட்டளைக்கு இணங்க திரௌபதி கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்து சென்றாள். திரௌபதியை கண்ட கீசகன் அவளிடம் தவறாக நடக்க முயன்றான். திரௌபதி அவனிடமிருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தாள். கீசகன் அவளை விடாமல் துரத்தினான். கீசகனிடம் இருந்து தப்பி சென்ற திரௌபதி அரண்மனை சபைக்கு சென்றாள். அங்கு தனக்கு நடந்த கொடுமை பற்றி கூறினாள். ஆனால் கீசகனை கண்டு பயந்த விராட அரசர் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தார். பாண்டவர்களும் மாறுவேடத்தில் இருந்ததால் தங்களின் கோபங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தனர். தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த திரௌபதி இதற்கான வழியை தேடி யாருக்கும் தெரியாமல் பீமனை சந்தித்தாள். பீமன் திரௌபதியிடம் அதற்கான யோசனை ஒன்றை கூறினான். திரௌபதியும் அதை இன்றிரவே செயல்படுத்த நினைத்தாள். உடனே கீசகனிடம் சென்று தான் தங்களின் காதலை ஏற்றுக்கொள்வதாகவும் இன்றிரவு என் அறைக்கு வருமாறு கூறிவிட்டு சென்றாள். இதை கேட்டு கீசகன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் திரௌபதியின் அறையில் கீசகனுக்காக பெண்ணை போல் பீமன் காத்து கொண்டிருந்தான். இரவு நெருங்கியது. கீசகன் திரௌபதி அறைக்கு சென்றான். அங்கு பீமன் பெண்ணை போல் மெத்தையில் படுத்திருப்பதை திரௌபதி என நினைத்தான். உள்ளே மங்கிய வெளிச்சம். அவன் இதயம் மிக வேகமாக படபடவென்று அடித்து கொண்டது. உடலெங்கும் இன்ப உணர்வு பரவியது. கட்டிலுக்கருகில் சென்றான். மெல்ல போர்வையால் மூடிய தேகத்தை தொட்டான். அந்த உருவம் அசைந்தது. அதிலிருந்து எழுந்த பீமன் கீசகனுடன் போரிட்டான். வெகு நேரம் இருவரும் சண்டையிட்டனர். கடைசியில் பீமன் கீசகனை தரையோடு தரையாக தேய்த்து கொன்றான். பீமனை தடுக்க பல காவலாட்கள் வந்தனர். பீமன் அவர்களையும் கொன்று வீழ்த்தினான். பொழுது விடிந்தது. கீசகன் மாண்டு விழுந்திருப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். திரௌபதியிடம் தவறாக நடந்து கொண்டதால் திரௌபதியின் கந்தர்வர்களான கணவர்கள் தான் கொன்றிருப்பார்கள் என நினைத்தனர். இதை கண்டு விராட நாட்டு அரசன் கவலை கொண்டான். மேலும் திரௌபதி இங்கு இருந்தால் ஆபத்து நேரிடுமோ என நினைத்து அரசகுமாரி சைரந்தரி வேலையை விட்டு செல்லுமாறு கூறினாள். திரௌபதி சுதேச்சனையிடம் சில மாத காலம் மட்டுமே நான் இங்கு தங்குவேன், அதன் பின் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். நான் இருக்கும் வரை உங்களுக்கு தீங்கு ஏதும் ஏற்படாது, எல்லாம் நன்மையாகவே நடக்கும், கந்தர்வர்களால் இனி யாருக்கும் தீங்கு நேராது என்றாள். அதன் பின் சுதேச்சனையும் அங்கு தங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தாள். 13 காலம் வனவாசம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. இதனால் துரியோதனன் கலக்கம் கொண்டான். அஞ்ஞானவாசம் இருக்கும் பாண்டவர்களை எப்படி ஏனும் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு பாண்டவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் நிபந்தனையை நிறைவேற்றவில்லை என கூறி மறுபடியும் வனவாசம் அனுப்ப முடியும் என நினைத்தான். உடனே ஒற்றர்களை அழைத்து பாண்டவர்கள் எங்கிருந்தாலும்
அவர்களை கண்டுபிடித்து வருமாறு கூறி அனுப்பினான். ஒற்றர்களால் பாண்டவர்களை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பீஷ்மர் துரியோதனனிடம் இப்பொழுது வேண்டுமானால் பாண்டவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கலாம், அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் சூரியனைப் போல் வெளிவருவார்கள் என கூறினார். இதை கேட்டு துரியோதனன் கோபம் கொண்டான். அப்பொழுது ஒற்றன் ஒருவன் துரியோதனனிடம் விராட நாட்டின் படைத்தளபதி கீசகன் கந்தர்வர்களின் மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் கொல்லப்பட்டான் என்னும் செய்தியை கூறினர். கீசகன் மிகவும் பலம் பொருந்தியவன், அவனை பீமனால் மட்டுமே கொல்ல முடியும். அப்படியென்றால் திரௌபதியால் கீசகன் மாண்டுள்ளான் என்பதை அறிந்தான். இப்பொழுது பாண்டவர்கள் விராட நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டான்.